மக்கள் மனங்களில் நீங்கா இடம்பெற்ற புகழ்வாய்ந்த தலைவர்களில் ஒருவரான எம்ஜிஆருக்கு இன்று பிறந்த நாள். வலிமையான அரசியல் தளத்திற்கு இட்டுச் சென்ற அவரது திரைப்படங்களை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. சினிமாவை பிரச்சாரத்திற்காக பயன்படுத்திக் கொண்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் யுக்தியை சரியாக உள்வாங்கிக் கொண்டு தமது திரைப்படங்களில் புகுத்தியவர் எம்ஜிஆர். பகுத்தறிவையும் சமத்துவத்தையும் பறைசாற்றும் கதைகளையே அவர் தேர்வு செய்து நடித்தார். கடவுளிலே கருணை தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். கடவுளிலே தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். நல்ல மனசாட்சியே தேவனர சாட்சியாம், அங்கு ஒருபோதும் மறையாது அவன் காட்சியாம். தெய்வத்தின் இடத்தில் தாயை மாற்றாக வைத்து இயற்றப்பட்ட பாடல்களும் வசனங்களும் எம்ஜிஆருக்கு தாய் குலத்தின் ஆதரவை பெற்று தந்தது. ஆதியந்தமும் அவள்தான், நம்மை ஆளும் நீதியும் அவள்தான். ஆதியந்தமும் அவள்தான், நம்மை ஆளும் நீதியும் அவள்தான். அகந்தையை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள், அவள்தான் அன்னை மகாசக்தி. இயேசு, புத்தர், காந்தி கொள்கையை பின்பற்றி அகிம்சையை போற்றும் காட்சிகளையும் பாடல்களையும் எம்ஜிஆர் தமது படங்களில் தவறாமல் இடம்பெற செய்தார். முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், இந்த மானிடர் திருந்திட பிறந்தார். இவர் திருந்தவில்லை, மனம் வருந்தவில்லை, அந்த மேலோர் சொன்னதை மறந்தார், அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். தமது அரசியல் வழிகாட்டியான அண்ணாவை திரையுலகிலும் அரசியலிலும் அவர் ஒருபோதும் மறந்ததில்லை. கடைசி மூச்சு வரை அண்ணா நாமம் வாழ்க என உச்சரித்து வந்தார் எம்ஜிஆர். என் அண்ணாவை ஒரு நாளும், என் அண்ணாவை ஒரு நாளும் என் உள்ளம் மறவாது என்றாடும் விதம் அல்லவா. நீ வாழ்கின்ற நாடெல்லாம் திருநாளே என உனை கொண்ட மணவாளன் தினம் பாடு. தொழிலாளி, விவசாயி, படகோட்டி, ரிச்சாக்காரன், காவல்காரன், மாட்டுக்காரன் என பல்வேறு உழைக்கும் மக்களின் பிரதிநிதியாக தன்னை படத்தில் வரித்துக் கொண்டதால் ஏழை நடுத்தர மக்களின் பேரன்பையும் ஆதரவையும் பெற்றவர் எம்ஜிஆர். கொள்கைகளின் வழியே அரசியல் பாதையில் அடியெடுத்து வைத்த எம்ஜிஆர் தமிழகத்தில் 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். அவர் தொடங்கிய கட்சியை வழிநடத்திய ஜெயலலிதாவும் பல ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார். இல்லாமை நீக்க வேண்டும், தொழிலாக்கம் வேண்டும், இங்கு எல்லோரும் வாழ வேண்டும். முன்னேற என்ன வேண்டும், நல் எண்ணம் வேண்டும், தன் உழைப்பாலே உண்ண வேண்டும். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில். ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், உயரும் மதிப்பு அயல் நாட்டில். எம்ஜிஆரின் புகழ் ஏழை எளிய மக்களின் வாழ்வுடன் கலந்தது. உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். அதனால்தான் அவர் இடத்தை யாராலும் ஈடு செய்ய முடியவில்லை. தலைமுறைகள் கடந்த பின்னரும் இன்றும் எம்ஜிஆர் மகத்தான மக்கள் திலகமாக விளங்குகிறார்.